இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கம். நான் சோழவரம் ஜார்ஜ், யூடியூபர் தான் பேசுகிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் பற்றி ஒரு சில முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நோட் பண்ணிங்க. என்னுடைய வீடியோவெல்லாம் எடுத்து பாருங்கள். ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து எப்போ நீக்கப்பட்டாரோ அந்த நீக்கப்பட்ட மறுநாள் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ. என்னென்னு போட்டிருக்கேன்னா, இந்த ஆதவ அர்ஜுனான்றவர் ஸ்ட்ரெயிட்டாக போய் தம்பி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கட்சியில் சேருவார். சேர்ந்து முடிஞ்சோடனே நல்ல ஒரு பெரிய போஸ்ட் அவருக்கு கிடைக்கும். முடிஞ்சோடனே வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் விஜய் கூட சேர்ந்து இவரும் எலெக்ஷனில் நிற்பார். விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கண்டிப்பாக ஆவார். அதோடு சேர்த்து ஆதவ அர்ஜுனா அவரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். ஆனாலும் துணை முதல்வர் ஆவார்னு சொல்லியிருக்கேன். இப்போ இல்லை, 6 மாதத்துக்கு முன்னாடியே விஜய் முதலமைச்சராகவும் ஆதவ அர்ஜுனா துணை முதலமைச்சராகவும். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொன்னால், நீங்கள் கண்டபடி யாருன்னா பேசுகிறாங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. திரிஷான்றவங்க அவங்க ஒரு துணை முதலமைச்சராக ஆவாங்கன்றது என்னுடைய ஆர்வம் கணிப்பு. இப்போ இல்லை, 6 மாதம் முன்னாடி. எப்போ ஆதவ அர்ஜுனாவை அண்ணன் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் திருமாவளவன் நீக்கினார் தெரியுமா, அதுக்கு மறுநாள் போட்டிருக்கேன். என் வீடியோ எடுத்துப்பார். சும்மா இன்றைக்கி எல்லோரும் குதிக்கிறீங்க சிஎம் ஆகிட்டு. நான் பக்கத்தில் போயிட்டு இருந்தேன். 6 மாதத்துக்கு முன்னாலே கணிச்சேன். அப்போ நான்லாம் எங்கே போகிறது? நான்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தை தமிழக வெற்றி கழகத்திலே சேர்ந்து ஒன்றும் கூட எனக்கு ஐடென்டி கார்டு கிடைக்காதுக்கிறேன். அது வேறு விஷயம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். உண்மையை பேசுகிறவங்க நாங்கள்லாம் புல்ல. இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டேன். என்ன போட்டேன்? 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டேன் முதலமைச்சர் ஆவார்னு. இப்போ என்ன போட்டேன்? அறுதி பெரும்பான்மை பெற்று தமிழக முதல்வராக கண்டிப்பாக விஜய் ஆவார் அப்படின்னு போட்டிருந்தேன். அதில் துணை முதலமைச்சர் இதெல்லாம் நான் அதில் சொல்ல இந்த வீடியோவில். பட் அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி இதில் சொன்னேன். ஆதவ அர்ஜுனா துணை முதலமைச்சர் ஆவார், திரிஷா ஒரு துணை முதலமைச்சர் ஆவார், தமிழக முதல்வராக தம்பி விஜய் பதவி ஏற்பார். விஜய் தம்பின்னு ஏற்பார். என்னுடைய 12 சின்ன பையன், அதனால் தம்பின்னு தான் கொடுக்க முடியும். அதனால் உங்களுக்கே இப்படி குதிக்கிறீங்களே, அப்போ நாங்கள்லாம் எங்கே போகிறது? சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் பேசுகிறேன். நான் வரும்போது வருவேன். என்னுடைய வீடியோஸும் எடுத்து காட்ட மாட்டேனா? ஆமாம் போட்டிருக்கான்ட்டு நம்ப மாட்டாரா? யாரோ சொல்கிறீங்க, டிவியில் வரீங்க. நாங்கள்லாம் எங்கே போகிறது? நாங்களும் சொல்லியிருக்கோம். உங்களை தம்பி விஜயை பற்றி உயர்வாக தான் சொல்லிக்கிறோம். எடுத்து பாரு கரெக்டாக என்னைக்கு என்னன்றது. ஆதவ அர்ஜுனா நீக்கணும்.